வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மனித பிறவினாலே அவங்களுக்கு அதிகப்படியான ஆசைகள் இருக்குங்க. கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும், ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கணும் அப்படின்வாங்க, ஃப்ளைட் வாங்கணுன்னுவாங்க. எவ்வளவோ ஆசைக்கு அளவே கிடையாது. ஒருத்தவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க அந்த மாதிரி அந்த ஆசைகள் நீண்டு கொண்டே போகும். ஆனால் அடிப்படையாக நம்ம தேவைகள் என்னவோ அது மட்டும் நம்மளுக்கு போதுமானதாக மனநிறைவோடு வாழற மனிதர்கள் குறைவு. அந்த மாதிரி வாழ்கிறவங்க உண்மையிலேயே அவங்க சொர்க்கத்தில் வாழ்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆசையே விட்டு போயிடும். மனித உடலே இவ்வளவு தானா நம்மளோட வாழ்க்கைன்ற மாதிரி எண்ணம் தோன்றிடும். அந்த எந்த இடம்னாங்க, நம்ம ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு ஒரு மனநிலை ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் நீங்கள் சுடுகாட்டுக்கெல்லாம் பெரிய சுடுகாடுன்னு சொல்லப்படுற காசியில் மணிகர்ணிகா அப்படின்ற அந்த தகனம் செய்யப்படுற மனித உடல்கள் தகனம் செய்யப்படுற இடம், அந்த மயான பூமிக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இவ்வளோதானா மனிதனுடைய நிலை, இதுக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இதுக்கா இவ்வளோ பொறாமை பொச்சரிப்பு, இப்படி இதுக்கா இவ்வளோ போட்டி அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்படிப்பட்ட காசி விஸ்வநாதர் குடியிருக்கிற காசியில் பிணம் தகனம் செய்யப்படுது. அதுவும் ஒரு நாளைக்கு 250லேருந்து 300 பிணங்கள் வரையில் தகனம் செய்யப்படுறாங்கங்க அந்த மணிகர்ணிகா சுடுகாட்டில். எதுக்காக அவ்வளோ பேர் அங்கே கூடுறாங்கன்னா, இந்து முறைப்படிங்க காசியில் போய் நம்ம உடல் தகனம் செய்யப்பட்ட அந்த கங்கை கரை ஓரம் நம்ம உடல் தகனம் செய்யப்படும் பொழுது அவங்களுக்கு மறுபிறவி இல்லாத முக்தி நிலை, நரகத்துக்கு போகாமல் அவங்களுடைய மறுபிறவி இல்லாத அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு இது கிடைக்கும் அந்த விஸ்வநாதரோட அருளால் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல தகனம் செய்யப்படுற உடல்கள் எல்லாமே சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கங்கை நீரில் கூடங்க நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நினைத்து நம்ம அந்த 3 முறை அந்த கங்கையில் முழுகி எழுந்தோம்னா நம்மளோட பாவங்கள் எல்லாம் அந்த கங்கையோடு கரைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்பவும் புனிதமான கங்கை நீரை தாங்க மக்கள் ரொம்பவும் மாசுபடுத்தி ரொம்பவும் நாஸ்தி பண்ணி வச்சுட்டாங்க. பிணங்கள் கூட அந்த கங்கையில் கட்டி போடுவாங்க. அப்படி போட்டால் கூட அந்த எலும்பும் அந்த உடலும் அந்த கங்கையோடு கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பை கரைக்கிற தன்மை அந்த கங்கை நீருக்கு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மனிதர்கள் சாக்கடை கழிவு நீரெலாம் அந்த கங்கையில் கலந்து விடுறாங்க. நிறைய பிணங்களை தூக்கி போடுறது, அந்த மாதிரி ரொம்பவும் அந்த கங்கையின் புனிதத்தையே கெடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடந்தால் கூட அந்த கொரோனா டைமில் கங்கை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிச்சு அப்படின்ட்டு நம்ம பேப்பர்லலாம் படித்தோம். அந்த மாதிரிங்க கங்கை சிவபெருமானால் பூமிக்கு வந்த ஒரு நதி. அது ரொம்ப புனிதமான நதின்னு சொல்கிறாங்க. சிவன் அங்கே விஸ்வநாதராக காட்சியளிக்கிறாரு. அங்கே போய் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையோட எந்த ஆசையும் உங்களுக்கு இல்லாமல் வெறுத்துருவீங்க உலகத்தையே. அந்த மாதிரியான இடங்க காசி மணிகர்ணிகா சுடுகாடு.